goes a little something like மார்ச் ஃபேவரட்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜேட் ரோலர். இந்த ஜேட் ரோலர் நான் வாங்கி 3 months ஆகிடுச்சு. இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, ஸ்கின் கேர் பண்ணுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 minutes முன்னாடி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறப்போ இதை எடுத்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. மார்னிங்ஸில் இது வந்து ஸ்கின்னை டீப் ஆஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நல்லா பிளட் சர்க்குலேஷனும் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஐஸ் மசாஜஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபேஸில் வந்து ஐஸ் வச்சு மசாஜ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோனை கூல் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் மசாஜ் பண்ணுறப்போ அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. அடுத்து வெட் அண்ட் வைல்டோட இந்த ஐப்ரோ ஜெல். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஐப்ரோ நல்லா ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இதோட வான் வந்து மஸ்காரா வானை விட குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் குவிக்காக நீங்கள் ஐப்ரோவை ஃபில் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து பென்சிலோ இல்லை ஐப்ரோ பவுடரோ உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இதில் சூஸ் பண்ணி கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன். நான் வந்து நேச்சுரல் லுக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனாலும் ப்ரௌன் கலர் தான் பிக் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வேணும், நீங்கள் நல்ல சன்ஸ்க்ரீன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கலாம். நீங்கள் ஃபங்கல் ஆக்னி இருந்தால் கூட உங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து சேஃபாக தான் இருக்கும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எர்த் இதமோட சன்ஸ்க்ரீன். இதில் வந்து SPF 50 and PA 4+ இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரு காம்பேக்ட் பவுடரோ லூஸ் பவுடரோ வச்சு நல்லா செட் பண்ணணும். நல்லா செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு க்ரீஸியாக தெரியாது. ஒயிட் காஸ்ட் இதில் சுத்தமாக வராது, பட் அந்த க்ரீஸினஸ் கூட கொஞ்சம் நேரத்தில் போயிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல சன்ஸ்க்ரீன். இது வந்து நிறையா ஆஃபரில் கிடைக்கும். இப்போ 50% ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த வெப்சைட்டில். நீங்கள் வாங்குறதா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபேவரட் லாக்மியோட இந்த லூஸ் பவுடர். இது வந்து நீங்கள் பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படி உங்களுக்கு நல்ல லூஸ் பவுடர் ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது கூட ஒரு பஃபரும் நான் தொலைச்சிட்டேன். அதை இதில் வந்து SPF வேறு இருக்குன்னு அது எவ்வளோன்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணல. இது எனக்கு ஏன் பிடிக்கும்னு பார்த்தா அந்த பவுடர் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா அதை செட் பண்ணுறதுக்கும் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போடுறீங்க அதை செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக அந்த மாதிரிலாம் தெரியாது. ஸோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல லூஸ் பவுடர்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வாங்கலாம். ரேண்டம் ஃபேவர்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐ கிளாஸஸ். இது வந்து வின்சென்ட் சேஸோடது. லென்ஸ்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் பை 1 get 1 ஆஃபரில். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ் இருக்குல்ல, ஸோ அதனால் இது ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இது பிக் பண்ணினேன். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வேர் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு வெயிட்டாலாம் தெரியல. ஸோ இது நீங்களும் இந்த மாதிரி ஐ கிளாஸஸ்லாம் வேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து லென்ஸ்கார்ட் ஏர் அப்படின்ற கலெக்ஷன்லேருந்து வாங்கியிருந்தேன். பை 1 get 1 ஆஃபர் வேறு இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல பிக்காக இருந்துச்சு. என்னோடது மோஸ்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த நியான் லைட்டு லவ் அப்படின்ற சிம்பிளில் வந்திருக்கும். இது நான் ஆக்சுவலாக வந்து ஷாப்பிலேருந்து வாங்கியிருந்தேன். ஒரு சேட் நியூஸ் என்னன்னா, ஷாப்பி வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் அதுலேருந்து வாங்க முடியாது. பட் இந்த லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ரூமோட வைபே மாற்றிடுது. ரொம்ப ரிலாக்ஸிங்காக காமிங்காக அந்த மாதிரி நல்லா இருக்குது. ஸோ இது மற்ற வெப்சைட்ஸ்லாம் கூட கிடைக்குது. கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது, பட் ஒர்த் தான். இது ஒரு வைப் கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி உங்களோட ரூம்லலாம் ஹேங் பண்ணிவிட்டு நீங்கள் சில் பண்ணுற டைமில் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த லைட் மட்டும் போட்டுட்டு சில் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா. ஸோ இது வந்து கிராஷ் லேண்டிங் ஆன் யூ அப்படின்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஹீரோயின் வந்து பேராகிளைடிங் போவாங்க. நார்த் கொரியாவில் லேண்ட் ஆகிடுவாங்க. சவுத் கொரியாவிலேருந்து நார்த் கொரியாவில் லேண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு த்ரில்லிங்காக ஸ்டோரி போயிட்டுருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ராமா ஃபேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேரும் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.